மூன்று முடிச்சு. அத்தியாயம் 15. எல்லாரும் மறுபடியும் ஜோசியரை பார்க்க போகலாம் என்று சாந்தி சொல்ல, அது சரி என்று தோன்றியது அனைவருக்குமே. அடுத்த நிமிடம் சரி போய் பார்க்கலாம் என்று கணேஷ் மௌனமாக ஏற்றுக்கொண்டார். அவர் மனதிற்குள் என்னவோ போல் இருந்தது. ஒரு வேளை தன் மகனுக்கு இந்த நிலை என்று நினைக்கும் பொழுது சற்று பயமாக கூட இருந்தது. ஒரு தந்தையாக, ஆனாலும் ஒரு மகளை பெற்ற தந்தையாக அவர் யோசிப்பது சரி என்று அவர் மூளை அவருக்கு சாதகமாகவும், மகனை பெற்ற தந்தையாக யோசிக்கும் பொழுது இது தவறு என்றும் அவருக்கு வலியுறுத்தி கொண்டு இருந்தது. அதனால் தனக்குள்ளேயே பல போராட்டங்களுக்கு இடையில் இருந்த கணேஷ் சரி போய் பார்க்கலாம் என்று சொல்லிவிட, தாமதம் எதற்கு, இப்பொழுதே போகலாம் என்று உடனே கூறியிருந்தார் பாட்டி. அதை கேட்டதுமே அம்மா இப்பவா என்று மல்லிகா கேட்கவும், ஆமா இப்பதான், இப்பவே அவரை போய் பார்க்கலாம், கண்டிப்பா அவரு நல்லது சொல்லுவாரு என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அம்மா இப்போ எப்படி போக முடியும், நேரம் இல்லை என்று சுப்பிரமணி சொல்லவும், இப்போ மணி 4 மணி ஆகுது, இங்க இருந்து கிளம்பினா 6 மணிக்குள் அவரை போய் பார்க்க போயிடலாம். 2 மணி நேரம் டிராவல் தான், சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடலாம். பா ப்ளீஸ், 6 மணிக்கு மேலே ஆகிடுச்சுன்னா அவர் பார்க்க மாட்டாரு. அதுக்கு முன்னாடி நம்ம அவரை போய் பார்த்துட்டோம்னா நமக்கு நல்லதுதான், புரிஞ்சுக்கோப்பா என்று பாட்டி சொல்லவும், அதை கேட்டதுமே ஆனா அம்மா என்று அவர் பேச தொடங்க, சுப்பிரமணி பிள்ளையோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம் என்று சொல்லவும் அவர் அப்படியே வாயை மூடிக்கொண்டார். நானும் வரேன் என்று கணேஷ் சொல்லவும், அதை கேட்டதுமே வீட்டில் பிள்ளைங்க எல்லாரும் தனியா எப்படி இருப்பாங்க என்று சாந்தி மெல்லிய குரலில் கேட்க, நான் இங்க இருக்கிறேன் அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க என்று மல்லிகா சொல்லவும், அதை கேட்டதுமே சரி என்று தலையசைத்து அனைவரும் கிளம்பியிருந்தனர். சாந்தி, லட்சுமி பாட்டி, சுப்பிரமணி, கணேஷ் என்று 4 ஒரு வாகனத்தில் ஏறி அமர்ந்தனர். கணேஷ் தானே வாகனத்தை இயக்குவதாக சொல்ல சில நிமிடத்திற்குள் கிளம்பிவிட்டனர். அங்கு இருந்து ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிய அவர்கள் அடுத்த சில மணி நேரத்தில் அந்த ஜோசியரின் வீட்டின் முன்பு வாகனத்தை நிறுத்தியிருந்தனர். வாசலில் நின்று இருந்த அவருடைய சேவகன் அவர்களை பார்த்ததுமே, நீங்களா, நீங்க வருவீங்கன்னு ஐயா சொல்லி இருந்தார், உள்ள வாங்க என்று சொல்லவும், அவரிடம் பேச நினைத்த லட்சுமி பாட்டி அதற்குள் திரும்பி தன் மகனை ஒரு பார்வை பார்த்தார். நாம் வருவது அவருக்கு முன்பே தெரிகிறது என்று மனதிற்குள் சொல்லாமல் சொல்லி அவர் நேராக நடக்க தொடங்கினார். அவரை தொடர்ந்து மற்றவர்களும் அங்கு நுழைய, அங்கு உள்ளே கண்ணை மூடி தியானத்தில் அமர்ந்து இருந்தார் அவர். அந்த வீட்டின் உள்ளே நுழைந்த பொழுது அத்தனை அமைதி, மனதை கமழும் வாசனை. ஓம் 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 என்று அந்த வீட்டின் உள் ஒலித்து கொண்டு இருந்த அந்த வார்த்தை மனதிற்குள் இருந்த அத்தனை கசடுகளையும் நீக்கி ஒரு நிம்மதியை கொண்டு வர வைத்தது. கண்ணை இறுக்கமாக மூடி திறந்து அனைவரும் அந்த ஜோசியரின் முன்பு அமரவும், கண்மூடி அமர்ந்து இருந்த அவர் மெதுவாக கண்களை திறந்து அவர்களை ஒரு பார்வை பார்த்தார். சாமி என்று கண்கள் கலங்கியபடி லட்சுமி பாட்டி அவரை பார்க்கவும், அவரை அமைதியாக பார்த்த அவர் அங்கு இருந்த அனைவரையும் ஒரு மெல்லிய புன்னகையோடு பார்த்தார். அவரை பார்த்து கொண்டு இருந்த சுப்பிரமணிக்கு ஏனோ அது நக்கலாக பார்ப்பது போல் ஒரு உணர்வு. அவர் தலையை குனிந்து கொள்ளவும், அவரை அமைதியாக பார்த்த அவர், என்னம்மா உங்க பேரனுக்கு மறுபடியும் ஆபத்தா என்று கேட்கவும், ஆமா சாமி என்று கண்கள் கலங்கியபடி கலக்கத்தோடு அவர் கூறவும், அவர் கூறிய வார்த்தையை கேட்ட ஜோசியர், ஏற்கனவே சொன்னதுதான், ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, உங்க பேரனுக்கு திருமணம், வேற வழியே இல்லை என்று சொல்லவும், அதை கேட்டதுமே வேற ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி, நாங்க பண்ண தயாரா இருக்கோம் என்று சாந்தி மெல்லிய குரலில் கூறினார். பின்னே தன் கணவனின் தங்கை தன் மகளை கொடுக்க தயங்கும் பொழுது வேறு யார் தன் மகனுக்கு பிள்ளையை கொடுப்பார்? அதுவும் இல்லாமல் தன்னுடைய மகனின் நிலை, அவனுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்ய தாயாக தயாராக இருந்தார். ஏன் தன் உயிரையும் கொடுத்து தன் மகனின் உயிரை காப்பாற்றவும் அவர் தயாராக இருக்கிறார். பெற்ற தாயாக அவருடைய வார்த்தையை கேட்டு மெல்லிய புன்னகையோடு, அன்னைக்கு சொன்னதுதாமா இன்னைக்கும் நான் சொல்லுறேன், நீங்க எல்லாரும் என்னதான் பண்ணணும்னு நினைச்சாலும் உங்க எல்லாராலும் அவனுக்காக எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நீங்க எல்லாரும் அவனோட ரத்தத்துல சம்பந்தப்பட்டவங்க. ஆனா அவனுக்குன்னு அவனுடைய சொந்தமாக இருக்கக்கூடியது அவனுடைய மனைவி. அவளால மட்டும்தான் அவனுக்காக எல்லாமே பண்ண முடியும்.
அவளை தவிர வேற யாராலையும் அவனுக்காக எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லவும் அதை கேட்டதுமே ஆனா சுவாமி என்று அவர் தயக்கத்தோடு பார்த்தபடி சாந்தி கண்கள் கலங்கியபடி அவரை பார்க்கவும், ஏன் சாமி, ஒருவேளை அந்த பையனுக்கு நீங்க சொல்ற நாளுக்குள்ள கல்யாணம் ஆகி அவனுக்கான அந்த பொண்ணு அவனுக்கு எல்லாமே பண்ணினா அந்த பையனோட உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதா என்று கணேஷ் கேட்கவும், கண்டிப்பா வராது. அவனையே மனசுக்குள்ள நினைச்சி அவனுக்காகவே தன் வாழ்க்கையை திறந்து அவனுக்காகவே எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த பொண்ணுடைய உன்னதமான மனசு, அவளுடைய தாலி பாக்கியமும் அவளுடைய கணவனை நிலைச்சு நிற்க வைக்கும். அவன் 100 ஆண்டு காலம் கூட வாழ்வான் என்று அவர் கூறவும், அந்த வார்த்தையை கேட்டதும் சில நிமிடங்கள் மௌனமாக இருந்த கணேஷ், என்னுடைய பொண்ணை அவருடைய பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா என்று கணேஷ் கேட்கவும், அதை கேட்டதுமே மெல்லிய புன்னகையோடு, கல்யாணம் அப்படின்றது நம்ம முடிவு பண்றது இல்ல தம்பி, அது ஆண்டவன் போட்ட முடிச்சு. இந்த உலகத்துல ஒருத்தர் பிறக்கும்போது அவங்களுக்கான பொண்ணும் பையனும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டு தான் பிறக்கிறாங்க. அதாவது திருமணம் அப்படின்றது இங்க இல்ல, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுறது. அங்க அவன் போட்ட முடிச்சுதான் இங்க நம்ம போடுற முடிச்சா மாறுது. நீங்க உங்க பொண்ணுடைய ஜாதகம் வச்சிருக்கீங்களா என்று கேட்கவும், வச்சிருக்கோம், ஆனா வீட்டுல இருக்கு என்று அவர் சொல்லவும், அப்ப சொல்லுங்க, உங்க பொண்ணு பிறந்த நேரம், அவ பிறந்த கிழமை, நாள் எல்லாம் சொல்லுங்க, நான் குறிச்சிக்கிறேன் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே அவர் உடனடியாக அனைத்தையும் கூற, அங்கு இருந்த நோட்டில் ஒரு பேனா வைத்து அதனை எழுதி கொண்ட அவர் சில நிமிடம் தன் விரல்களை ஒவ்வொன்றாக கணக்கு போட தொடங்கினார். அதன் பிறகு அங்கு இருந்த கௌதம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தார். பின்பு மீண்டும் கணக்கை போட்டார். பின்பு அங்கு இருந்த சோழிகளை தன் கைகளில் எடுத்துக்கொண்ட அவர், தன் நெற்றியில் வைத்து கொண்ட அவர் கண்ணை மூடி கடவுள்கள் அனைத்தையும் வணங்கி கொண்டு அதனை தரையில் போட்டார். அந்த சிவப்பு நிற கம்பளத்தில் அந்த சோழிகள் அனைத்தும் விழ அது ஒன்றன் பின் ஒன்றாக உருண்டும் கவிழ்ந்தும் இருந்தது. அனைத்தையும் பார்த்து கொண்டு இருந்த அவர் இரண்டு இரண்டாக பிரித்து அதனை பார்த்தார். மீண்டும் அதே போல் செய்தார். இப்படியே 5 முறை செய்த அவர் அந்த ஜாதகத்தை மூடி வைத்தார். என்ன சாமி, பொருத்தம் இருக்குதா என்று ஆசையோடும் சந்தோஷத்தோடும் வேகமாக லட்சுமி பாட்டி கேட்கவும், மெல்லிய புன்னகையோடு அவரை பார்த்த சாமி, இல்லம்மா, 2 பேருக்கும் பொருத்தம் ஒன்று கூட இல்லை, அந்த பொண்ணு இவருக்காக பிறக்கவே இல்லை என்று சொல்லவும், அதை கேட்டதுமே கணேசனுக்கு ஒரு பக்கம் நிம்மதியாக இருந்தாலும் மற்றொரு பக்கம் கௌதமுக்கு தன் மகளுக்கும் திருமணம் நடக்காது என்ற விஷயம் சிறு வருத்தத்தை கொடுத்தது. அவர் மௌனமாகிவிட்டார். இதற்கு மேல் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று அவரது முகத்திலேயே தெரிந்தது. என் பேரனை நான் என்னோட மகளோட பொண்ணுக்கு மட்டும்தான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி இருந்தேன். ஆனா இப்போ என்று அவர் கேட்கவும், நான் தான் ஏற்கனவே சொன்னேனே அம்மா, திருமணம் சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டது, நீங்க நினைச்சது எல்லாம் நடக்காது என்று அவர் மெல்லிய புன்னகையோடு சொல்லவும், அதை கேட்டுக்கொண்டு இருந்த சுப்பிரமணி, அப்போ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க கூடிய பொண்ணு யாரு? நீங்க தான் சொன்னீங்களே அவனுக்காக பிறந்தவள் அப்படின்னு, அந்த பொண்ணு எங்க இருக்கா? அத உங்களால சொல்ல முடியுமா என்று சுப்பிரமணி கேட்கவும், அதை கேட்டதுமே ஒரு மெல்லிய புன்னகையோடு, ஒரு நிமிஷம் என்று கூறிய அவர் அடுத்த நிமிடம் மீண்டும் சோழிகளை உருட்டி கண்களை மூடி சில நிமிடங்கள் அமைதியாக இருந்தார். அவர் கண் திறக்கும் அந்த நொடிக்காக அனைவரும் பரபரப்பாக காத்து கொண்டு இருக்க, சில நிமிடத்திற்குள் மெதுவாக தன் கண்களை மலர்த்தி அங்கு இருந்த அனைவரையும் ஒரு பார்வை பார்த்தார். என் பேரனுக்காக பிறந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க சாமி, நான் போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வரேன் என்று லட்சுமி பாட்டி சொல்லவும், உங்க பேரனுக்காக பிறந்த பொண்ணு உங்களை தேடி வருவா. இதுவரைக்கும் மொட்டா இருந்த அந்த பூ இப்போ பூவா மலர போகுது. இன்னையில இருந்து சரியா 2வது நாள் நீங்க என்கிட்ட வாங்க. அந்த பொண்ணுடைய ஜாதகத்துக்கான நாள் குறிச்சதுக்கும் சரியா அதுல இருந்து 12வது நாள் தீட்டு கழிச்சு அடுத்த நாளே உங்க பேரனுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் நடந்திருக்கணும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் உங்க பேரனுடைய 18வது பிறந்த நாள். உங்க பேரனுக்கு 18 வயது ஆகும்போது அவனுடைய மனைவியோட தான் இருக்கணும் என்று அவர் உறுதியாக சொல்லவும், அதை கேட்டதுமே, சாமி நீங்க என்ன சொல்ல வரீங்க? என் பேரனுக்காக பிறந்த பொண்ணு எங்களை தேடி வருவாளா என்று பாட்டி கேட்கவும், கண்டிப்பா அவளை பத்தி தெரிஞ்சதும் நீங்க என்ன தேடி வாங்க என்று கூறவும்,
சரி என்று தலையசைத்தவர்கள் பணத்தை எடுக்கவும், வேண்டாமா, உங்க பேரனோட உசிரை காப்பாத்தினதுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் என்று சொல்லவும், அதை கேட்டதுமே சரி என்று தலையசைத்து அவர்கள் அங்கு இருந்து வெளியில் வந்தனர். போன முறை வந்த பொழுது இவர் பேசும் அனைத்தையும் ஒரு பொருட்டாக கூட எடுத்துக்கொள்ளாமல் பேசிய சுப்பிரமணிக்கு ஒன்றுமே புரியவில்லை. அது எப்படி? இவர் சொல்லி 2வது நாளில் ஒரு பொண்ணு எப்படி என்று யோசித்தபடி அவர் இருந்தார். கிளம்பலாம் என்று கணேஷ் மெல்லிய குரலில் சொல்லவும், சரி என்று தலையசைத்து அனைவரும் காரில் ஏறி அமர்ந்தனர். கார் அமைதியாக சாலையில் ஊர்ந்து சென்றது. மனம் அனைவருக்கும் மிகவும் குழப்பமாக இருந்தது. யார் அந்த பொண்ணு? என் பேரனோட உசிரை காப்பாத்த போற அந்த பொண்ணு. அவ என் வீட்டோட குலசாமி என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு இருந்தார் பாட்டி. யார் அவள்? கௌதமின் உயிரை காப்பாற்றப் போகும் அவள். கௌதமின் வாழ்க்கையை முழுமையாக வரப்போகும் அவள் யார்? பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. தொடர்ந்து கதையை கேட்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.